காசு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, இல்லை என் அன்பு நண்பர் வன்னியரசு அவர்களே, எங்க அமைச்சர் தான். இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் அனுப்பியிருக்கிறேன் அவருக்கு. சரிங்களா? எங்க தலைவருக்கு அனுப்பியிருக்கிறேன். என்னன்னு கேட்டுங்களேன், மொத்த பட்ஜெட் வந்து 26-27ல எவ்வளவு ஒதுக்குனாங்கன்னா 4,72,585 கோடிங்க. இது ஒதுக்கப்பட்டது. இந்த அமௌண்ட்ல இருந்து நல்லா கேட்டுங்களேன், கரெக்டா வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதுல அந்த பெர்சன்டேஜை ஒதுக்கணும். அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. நல்லா கேட்டுக்குங்க. ஆதி திராவிட நலத்திட்ட செலவினங்களுக்காக எவ்வளவு ஒதுக்கி 25,224 கோடி ஒதுக்கி இருக்கு. நான் ஃபுல்லா வந்து அபிஷியல் ரெக்கார்டு, கவர்மெண்ட் ரெக்கார்டு பேசுறேன். நான் சும்மா எதா சொல்லல, எழுதி வச்சாதான் பேசுறேன். பழங்குடி மக்களுக்காக 2078 கோடி ஒதுக்கி இருக்குது. ஆக மொத்தம் 24% இது. அந்த மொத்தத்துல 24%. அதே பொது நல திட்டங்களுக்காக 1,13,560 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது. இது மொத்தம் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அந்த மொத்த பட்ஜெட் 4,72,585 என்பது தமிழ்நாடு பட்ஜெட். இப்ப போட்டு முடிச்சாங்களே இந்த பட்ஜெட். இதுல வந்து தலித்து மக்களுக்கு மட்டுமே 27,000 கோடி ஒதுக்க வேண்டும், ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கம், எல்லா அரசாங்கமும் இந்த பணத்தை எடுத்து நேர எதுனா பொதுநலத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். இப்ப கூட இந்த அரசாங்கம் டிவிக்கு வந்து எங்களுக்கு 8 அமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க, எங்க அமைச்சர் பதவியில் இருக்கிறார், நம்ம பெருமையை பேசுறோம்ல. இவருக்கு ஒதுக்கப்பட்ட பணம் வெறும் 4,066 கோடி மட்டும்தான் இவருடைய கையில. ஆக்சுவலா இவருக்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டும் என்றால் 27,302 கோடி ஒதுக்கணும். ஒதுக்கப்பட்டது எவ்வளவு? 4,066 கோடி. அப்ப இவ்வளவு கோடி சட்டத்தின் பிரகாரமே தலித்து மக்களுடைய கல்விக்காக பயன்படுத்த வேண்டும்.